ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான விருச்சிக ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும், இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். என் பேரு சீதா மகாலட்சுமி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் மகரம் ராசிலையும் கும்ப ராசிலையும் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றமும் நிகழப்போகுது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்டாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷங்களும் நடைபெற போகுதுங்க. இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிந்து புது கூட்டணியும் உருவாக போகிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கும் மாறுகிறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கும் மாறுகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த 2024ஆவது ஆண்டு பிறந்திருக்கு. இதனால் மாதத்தினுடைய 2வது மாதமாக 29 நாட்களை கொண்டிருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் வருதுங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதமானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன், சுகஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேதுவும், சந்திரன் அப்படின்னு கிரக நிலைகள் இருக்குது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13ஆம் தேதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. மேலும் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்குரிய பலன்கள் என்ன, சாதகமற்ற நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்காக போராடும் குணமுடைய விருச்சிக ராசியினரை நீங்கள் தன்னம்பிக்கை மிக்கவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை காட்டிலும் ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுங்க. காரிய தடை, தாமதம் இது இரண்டுமே இந்த மாதத்தில் விலக ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரங்கள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிக்கும். பொருளாதாரம் ஓரளவிற்கு உயர ஆரம்பிக்குங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்குங்க. வீண் கவலை அனைத்துமே இந்த மாதத்தில் விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்குங்க. அதே சமயம் வியாபார போட்டிகளும் இந்த பிப்ரவரி மாதம் குறைஞ்சிடும். எல்லா துறைகள்லையுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியினருக்கு ஓரளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் தீர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க.
குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறலாம். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாய்க்கு ருசியான உணவு உண்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலமா நன்மை உண்டாகும். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. தடைகள் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது. பணவரத்து ஓரளவிற்கு திருப்தி தருங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் திருப்திகரமாகவே நடைபெறுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். முன்னேற்றமும் காண்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை இருக்குங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குங்க. தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மகான்களினுடைய சந்திப்பும் ஏற்படலாம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் இந்த காலத்தில் வந்து சேருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க. தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால கவலை கொள்ளவும் தேவை கிடையாது. தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி அதிகரிக்கலாம். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். லாபம் பெருகவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக குறையவும் ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சில சூழ்ச்சியின் காரணமாக நீங்கள் சில விஷயங்களில் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு கெடுதல் நினைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் செய்யக்கூடிய தந்திரமான சூழ்ச்சியில் சிக்கி சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால எல்லா நேரத்திலையுமே எல்லா இடத்துலையுமே எல்லா நபர்களிடத்துலையுமே நீங்கள் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு நீங்கள் பேச வேண்டியதும் பழக வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா சூழ்ச்சி வலையில் சிக்கி நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. அதிலிருந்து மீண்டு வரவே உங்களுக்கு அதிகப்படியான காலங்கள் ஆகலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பின்தங்கி போவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் சூழ்ச்சியில் சிக்காமல் நீங்கள் உங்களுடைய திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் வெளிவர வேண்டியதும் நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து திறமையாக செயல்படுவதன் மூலமாகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பட்சத்திலையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் திறமையாக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியதும் உத்தமமான விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை விட இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எல்லா விஷயத்திலையுமே தடைகள் தாமதங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருந்த அனைத்து வித தடைகள் தாமதங்களில் இருந்தும் ஓரளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை கண்டு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. கடந்த மாதத்தை விடவும் ஓரளவிற்கு நன்மை தரக்கூடிய மாதமாக
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரும்பாத இடமாற்றம் உண்டாகலாம். குறிக்கோளின்றி வீணா அலையவும் நேரிடலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும். அதனால் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் மன தைரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். புதிய நட்பு கிடைக்க பெறலாம். எதிலுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வரக்கூடிய பிரச்சனையையும் உங்களால் ஓரளவிற்கு தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்பாராத தடங்கல்கள் விலக ஆரம்பிக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்பாராத தடங்கல்களும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தொழில் வியாபாரத்தில் இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் சிந்தித்து அதில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சுபிக்ஷமாக முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பெருமாளை தரிசித்து வணங்கி வர நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே சீர்படும். செவ்வாய்க்கிழமையில் விரதமிருந்து மாலையில் சிவன் நவக்கிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் விலகும். பிரச்சனைகளில் சுமூக முடிவு உண்டாகும். தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் விஷ்ணு பகவானும் முருகப்பெருமானும்.